ஜூன் 25 உலக வெண்புள்ளி தினம். வெண்புள்ளி என்பது உடலில் மெலனோசைட் உற்பத்தி குறைவதனால் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. இதை நோய் என்று கூட சொல்லக்கூடாது, நிலை என்று சொல்லலாம். உடல் அந்த கோதுமை அல்லது கருத்த நிறத்திற்கு மெலனோசைட் ஒரு முக்கிய காரணம். அந்த மெலனோசைட் உற்பத்தி குறையும் பொழுது, அந்த நிறமி அங்கு தடைபடும் பொழுது, நிறமி இல்லாத நிலையில் அது வெள்ளை திட்டுக்களாக இருக்கு. ஆக ஆங்காங்கேயும் சிறு சிறு திட்டுக்களாகவும் இருக்கலாம், பரவலான தோல் முழுக்கவும் வெள்ளை நிறத்திடவும் இருக்கலாம். இது எந்த வகையில் இருந்தாலும் சரி, இது ஒரு தொற்று நோய் கிடையாது, ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவாது. இதை ஒரு நோய் என்று கூட நாம் சொல்லக்கூடாது, ஒரு நிலை என்று சொல்லலாம், மெலனோசைட் இல்லாத நிலை என்று சொல்லலாம். இந்த சூழலில் இன்னும் அறிவியல் வளர்ச்சி, அறிவியல் விழிப்புணர்வு இவ்வளவு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் ஒரு சில இடங்களில் அதை வெண்குஷ்டம் என்று தவறாக நாம் உச்சரிக்கின்றோம். இனி ஒருபோதும் அந்த சொல்லாடலை நாம் பயன்படுத்தக்கூடாது. வெண்புள்ளி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆங்கிலத்தில் விட்டிலிகோ என்று சொல்வார்கள். அவர்களை நமக்கு சமமாக நாம் நடத்திட வேண்டும். அவர்கள் மீது எந்த ஒரு பரிவு, இரக்கம் அது எதுவும் காட்ட தேவையில்லை. சக மனிதனாக நாம் அவர்களை நடத்தினாலே போதும். ஏனென்றால் நாம் அவர்களை ஒதுக்கும் பொழுதுதான், நாம் அவர்களை தள்ளி வைத்து பார்க்கும் பொழுதுதான் அவர்களுக்கு அது மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கிறது. அது ஒரு மன நோயாகவும் மாறுகிறது. ஆக எந்த மனிதரையும் நாம் ஒதுக்கக்கூடாது, வெண்புள்ளிகள் பாதித்தவரையும் நாம் ஒதுக்கக்கூடாது. இது ஒரு தொற்று நோய் கிடையாது. ஆக தைரியமாக சக மனிதராக அவர்களை நாம் நடத்துவோம். அறிவியல் விழிப்புணர்வு பதிவிற்காக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம். நன்றி.